வாசித்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்கிறதில்லை என்று அறிவார். ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த காலம் முதல் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. எப்போது கூட நாங்கள் தொழுகையின் செய்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் எந்த வார்த்தையை வைத்து இதனால் தியானிக்க வேண்டுமோ கர்த்ததாமே இடைபடுவீராக. அடியுடைய அபாத்திரத்தன்மையை அறிக்கிடுகிறேன். சிங்காசனத்தில் பேசுங்க. உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே தன்னுடைய உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து, ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாக இருக்கின்ற காரியங்களை குறித்து எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது இந்த பகுதியில 31வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் என்று சொல்லி நாம் யாரை தொழுது கொள்ளுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு வருகிற உபத்திரவங்களை எல்லாம் குத்தி எழுதிவிட்டு பவுல் இப்படியா எழுதுகிறார், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிற போது 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். முதலாவது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மாறாதவர். ஆங்கிலத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் த மெசையா இஸ் ஆல்வேஸ் த சேம். அவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார், நேற்றும் இன்றும் நாளையும். த ஏஜஸ், ஆங்கிலத்தில் ஃபார் எவர் த ஏஜஸ். ஏஜஸ்னா காலங்கள். எந்த காலங்களிலேயும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். அதுவே இன்றைக்கு நாம தொழுது கொள்ள வந்திருக்கிற நம்ம ஆண்டவரை குறித்து முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஒரு காலத்திலும் இருந்தார், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவும் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவருக்கு அழிவு என்பது இல்லை. அதனால தான் ஒரு வேதத்துல வாசிக்கிற அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. நித்தியம், அவருக்கு நித்தியம் தான், அழிவே கிடையாது. அப்பேற்பட்டவர் எந்த காலத்திலும் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர், சக்கராதிபதி அவர். தேவஜனமே, அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அதனால்தான் அவர் இன்றைக்குமே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த உலகத்துல ஸ்தோத்திரத்துவ கணத்துக்கும் எந்த மனுஷனும் பாக்கியவான் அல்ல, யாரும் தகுதியானவனும் அல்ல. அரசியல்வாதிகள் புகழலாம், பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை செய்கிற அதிகாரிகளை புகழலாம், அதெல்லாம் உலகத்தின் நன்மைக்காக. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் மாறாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 76ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 76:1 வாசிங்க. இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. முதலாவது ஏன் நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னா, அவருடைய நாமம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்களை காட்டிலும் மகா பெரியது. His name is great. நம்முடைய தேவன் இஸ் வெரி கிரேட், மிகப்பெரிய தேவன். ஏன்னா அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட்டது, மிகப்பெரிய நாமத்தை உடையவர். அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்துல கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் காட்டும் மக பிரகாசமான தேவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே வர்ணிக்கிறான். ஏன் என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? முதலாவது அவருடைய நாமம் பெரிய நாமம். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா நீரே பயங்கரமானவர். சங்கீதக்காரன் சொல்லுவான், ஏன் இயேசுடைய நாமம் பெரிய தெரியுமா? அவர் பயங்கரமானவர். 10வது வசனத்துல வாசிக்கிற பொழுது மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குகிறவர். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் மிஞ்சும் கோபத்தை அடக்குற அதிகாரம் பெற்றவர் அவர். 12வது வசனத்துல வாசித்தீங்கன்னா பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். தேவ ஜனமே, இன்றைக்கு எப்பேற்பட்ட தேவனுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில்
பெரியது. இஸ் நேம் இஸ் கிரேட். எரேமியா சொல்லுகிறார், ஏன் தேவன் பெரியவரா தெரியுமா? கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இயேசுவுக்கு ஒப்பானவரை யாரையுமே சொல்ல முடியாது. எரேமியா சொல்லிட்டு சொல்றாரு, நீரே பெரியவர். ஏன்னா உமது நாமமே வல்லமையில் பெரியது. இயேசு என்கிற நாமம் வல்லமையில் அவ்வளவு பெரிய நாமம். இன்றைக்கு ஏன் நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டோம்னா, அவருடைய நாமம் இந்த உலகத்துல மகா பெரியது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை. இந்த உலகத்துல ஒருவன் ரட்சிக்கப்படணும், முதலாவது இயேசுவின் நாமம் மட்டுமே ஒரே வழி. வேற எந்த நாமத்திலையும் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. எப்பேற்பட்ட புண்ணிய காரியங்களை செய்தாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன் நாம் வணங்குகிற தேவன் என்னென்றைக்கும் உள்ள தேவன், ஏன் அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவார்னா, முதலாவது அவருடைய நாமம். எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அது. சங்கீதம் 111 2வது வசனத்தை வாசிங்க. 111 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். முதலாவது கர்த்தருடைய நாமம் பெரியது. இஸ் நேம் இஸ் கிரேட். இரண்டாவது பார்க்கிறோம், the work of the Lord are great. நம்முடைய தேவனுடைய செய்கைகள் மகா பெரியது. the work, அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் மகா பெரியது செயல். 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது என்ன வாசிக்கிறோம்? வாசிமா 4வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறு. அவர் அதிசயமான செய்கைகள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது இருந்த பொழுது 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். 10 வாதைகளும் 10 அதிசயங்கள். அந்த அதிசயங்களை எல்லாம் அவர் செய்து அவர் நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தினார், உயர்த்தினார். அவருடைய நாமமே இந்த உலகத்துல உயர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் நிரூபித்ததை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், ஆனந்த சத்தம் இடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடல் பாடலோட எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அது கர்த்தருடைய மகா பெரிய செயல். அதை நினைவு கூர்ந்துதான் மீரியாம் அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகத்துல பார்த்தீங்கன்னா மீரியாமும் அவளோடு வந்த ஸ்திரீகளும் ஆடி பாடி கர்த்தருடைய நாமத்தை அங்கே துதித்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா கர்த்தருடைய நாமம் என்னதுன்னா, 2வது செய்கையிலே பெரிய நாமம். அவர் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் மகா பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிற போது, சங்கீதங்களின் புத்தகம் 117ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. போதுமா? அவர் நம்மேல் வைத்த கிருபை. 3வது தெரியுமா? அவர் மேல் வைத்த கிருபை பெரியது. அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்னையும் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையினாலே உயிர்ப்பித்து இன்றைக்கு நீதிமான்களாய் மாற்றி தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. 3வது நம்முடைய கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? 3வது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய கிருபை மகா பெரியது. இங்க புதிய ஏற்பாட்டுல கிருபை என்று சொல்லுகிற போது கிரேஸ் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல கிரேஸ் என்கிற வார்த்தை கிடையாது. அது மெர்சி, இரக்கம். இரக்கம், கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கம் மகா பெரியதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிற போது 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது 2 சாமுவேல் 24:14 வாசிங்க. அப்பொழுது காத்தை நோக்கி அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தர் சென்சஸ் எடுக்க வேணும்னு சொல்லியும் தாவீது யோவாபை அனுப்பி தேசத்துல எத்தனை வாலிபர்களாகவும் எத்தனை பேர் யுத்தத்துக்கு போகிற வாலிபர்கள் எல்லா கோத்திரத்திலும் எவ்வளவு பேர் சொல்லி எண்ணி வர சொல்லுகிறான். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்தாலும் காட்டுதரிசி அனுப்பி தாவீதை எச்சரிக்கிறார்.
3 காரியங்களை காத்து கதர் சொல்லுகிறான். அப்போ தாவீது பார்க்கிறான், ஐயோ கொடிய இடுக்கண்களிலே நான் மாட்டிக்கொண்டேன், இனி தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் உண்டு, அது கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம இடுக்கண்கள்ல நெருக்கண்கள்ல மாட்டிக்கொள்ளுகிற போது, பாவங்கள்ல மாட்டிக்கொள்ளுகிற போது, மனுஷன் என்ன முயற்சி பண்ணாலும் 100 வருஷம் நீ முயற்சி பண்ணாலும் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, இடுக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஒரே ஒரு ரகசியத்தை அங்கே தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. ஏன் கர்த்தருடைய கையில விழணும்? அடுத்து சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. His mercies are many and great. அநேக இரக்கங்களை உண்ட ஆண்டவர். ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், His mercies are many. அவரிடத்துல ஒரு இரக்கம் 2 இரக்கம் அல்ல, இந்த மகா இரக்கம் என்று சொல்லி தமிழில் சொல்லுகிறோம். ஆனா ஆங்கிலத்துல many mercies அப்படின்னு அர்த்தம். ஒரு இரக்கம் அல்ல, அநேக இரக்கங்கள் அவர்கிட்ட இருக்கான், லட்சக்கணக்கான இரக்கங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதனால்தான் சொல்றான், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவ்வளோ இரக்கங்களும் எல்லாமே பெரிய இரக்கங்கள். தேவஜனமே, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம்? அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். என்றென்றைக்கும் இருக்கிறவருடைய நாமம் பெரியது, அவருடைய செய்கை பெரியது. 3வது பார்த்தா அவருடைய இரக்கம் பெரியது. 4வது சகாரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய போதுமா, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. காட்ஸ் குட்னஸ், கர்த்தருடைய காருண்யம் குட்னஸ், நன்மை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 23 கடைசியில, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்க இருந்தாதான் நடக்கும்? கர்த்தருடைய வீட்டில் இருந்தாதான் என்ன நடக்கும்? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். குட்னஸ் அண்ட் மெர்சிஸ், இங்கேயும் கிரேஸ் இல்லை, மெர்சி தான். இஸ் குட்னஸ் அண்ட் மெர்சிஸ், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அடுத்த ஆண்டவருடைய குணாசயம் என்ன தெரியுமா? இஸ் குட்னஸ் இஸ் கிரேட். நம்முடைய தேவனுடைய நன்மை மகா பெரியது. சங்கீதக்காரன் சொல்றான், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஏன் பாடுவேன்? ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன், நீடித்த நாட்கள் நான் நிலைத்திருக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய நன்மையை நான் அனுபவித்திருக்கணும். அவருடைய நன்மையை நான் அனுபவிக்காம இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு அடுத்தது 4வது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன் அவர் நம்ம ஸ்தோத்திரிக்கணும்? அவருடைய காருண்யம் மகா பெரியது. இஸ் குட்னஸ் இஸ் கிரேட். காருண்யம் மட்டுமல்ல, அந்த சகாரியா எழுதுகிற பொழுது என்ன எழுதுறாருன்னா, காருண்யம் பெரியது, சௌந்தர்யம் எத்தனை பெரியதா. இஸ் பியூட்டி இஸ் கிரேட். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூமியில். அல்லேலூயா. ஆனா அழகா அந்த பாடலை எழுதியவர் எழுதுறாரு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை, தேவஜனமே நல்லா கவனிங்க, அழகுள்ளவர் அவர். ஏசாயா 52, 53 நீங்க வாசித்தீங்கன்னா அவ்வளோ அழகுள்ள தேவன் அந்தகாரப்பட்டார். அவருடைய முகம் மனிதனுடைய முகம் போல பார்ப்பதற்கு அழகில்லாமல் அருவருப்பா இருந்ததுன்னு சொல்லி ஏசாயா எழுதுகிறதை பார்க்கும். யாருக்காக அந்த கேடை அடைந்தார்னா, உங்களுக்காக, எனக்காக. பூமியில அவரை போல அழகில்லை. இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இஸ் பியூட்டி இஸ் கிரேட். அவருடைய அலங்காரம், அங்கே அவருடைய அலங்காரம் மகா பெரியது, அவருடைய அழகு மகா பெரியது. தேவஜனம், எப்பேற்பட்ட ஆண்டவரை நாம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எது பெரியதான்? யோவேல் 2:11. அவருடைய பாளையம் மகா பெரியது, யார்? கர்த்தருடைய பாளையம் பெரியது. பாளையம் என்ன? ஆர்மி. கர்த்தருடைய ஆர்மி, கர்த்தருடைய படை இந்த உலகத்துல இருக்க எல்லா படைகளை காட்டிலும் பெரிய. அதனால இயேசு
பிலாத்துக்கு முன்பாக நிற்கிற போது சொல்லுகிறார், நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12க்கும் அதிகமான லேகியோன்களை அனுப்ப மாட்டார் என்று தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு லேகியோன் 6000 பேருக்கு தலைவன். ஒரு 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 ஏஞ்சல் வந்தா அசீரிய பாளையத்துல 1,86,000 பேரை கொன்று போட்டான். கர்த்தருடைய பாளையம் அப்ப 72,000 பேர், ஒருத்தருக்கே 1,80,000 பேர்னா யோசித்து பாருங்க. 72,000 பேர் வந்தா என்ன ஆகும்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா இராணுவங்களை காட்டிலும் ஆண்டோட இராணுவம் இட் இஸ் கிரேட், பெரியது. அதனாலதான் சொல்றாருப்பா, என் இராணுவம் பெரியதா இருக்கிறதுனால என் நாள் வருது, அந்த நாள் பெரியது. The day of the Lord is great. தேவனுடைய நாள் பெரியது. அந்த நாள் எப்படி தெரியுமா இருக்கும்? சந்தோஷமும் சமாதானமா இருக்காது. இயேசு கிறிஸ்து உலகத்துல குழந்தையாய் வந்து முதலாவது வருகையில் அவர் சமாதானத்தை செய்கிறவராய் வந்தார், சமாதானத்தை வைத்து விட்டு போகிறவராய் வந்தார். ஆனா இனி அடுத்த வருகையில் அந்த தேவனுடைய நாள் எப்படி இருக்குமோ அது மகா பயங்கரமாக இருக்கும், மகா பயங்கரமாக இருக்கும். இட் இஸ் கிரேட் அண்ட் வெரி டெரிபிள். நீங்கள் நானும் நினைக்க முடியாத அளவுக்கு நாள். தேவஜனமே, இன்றைக்கு நாம எப்பேற்பட்ட ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் தெரியுமா? நிர்விசாரமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம உலகத்தின் போகல ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாள் எப்போ வரும் என்று யாரும் அறியாதபடி இருக்கிறோம். திருடன் வருகிற விதமாய் அது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு பவுல் சொல்லுவார், என்றென்றைக்கும் உள்ள என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன், He who is blessed forever, என்றென்றைக்கும் மாறாதவர். அப்பேற்பட்ட ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். முதலாவது அவருடைய நாமம் பெரியது, இரண்டாவது அவருடைய கிரியை, அவருடைய செய்கைகள் பெரியது, மூணாவது அவருடைய இரக்கங்கள் பெரியது, நாலாவது அவருடைய நன்மை பெரியது, அவருடைய அழகு பெரியது, ஐந்தாவது அவருடைய நாள் பெரியது. தேவஜனம் ஆயத்தப்படுவோமா? நீ தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு எச்சரிப்போடு நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமாக இருக்கும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்படாதபடி இன்னும் நிர்விசாரமாக இருக்கும்னு சொன்னால், ஒருவேளை இது நம்ம கொடுக்கப்படுகிற கடைசி தருணமாக இருக்கலாம். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்க நாம ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அந்த அர்த்தம் என்னன்னா, நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு தொழுது கொள்ளும். நல்லா கவனிங்க. திருவிருந்துக்கு போறதுக்கு முன்னாடி மட்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருவிருந்தில் பங்கு பெறதில்லை. அது கர்த்தரோடு நாம் செய்கிற உடன்படிக்கை. நல்லா கவனிங்க. அது என்னது? கர்த்தரோடு செய்கிற ஒவ்வொரு வாரமும் கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் இன்னைக்கு என் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமா பங்கு பெறேன்பா அப்படின்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி வாரந்தோறும் தேவனுடைய சமூகத்துல வந்து அறிக்கையிட்டு பந்தியில பங்கு பெற்றாலும் பங்கு பெறுகிறோம். அதே விதமாய் தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த வாயினால அசுத்தமாய் தொழுது கொள்ளக்கூடாது. பாவத்தை இன்னொரு விஷயம், முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு தேவனை தொழுது கொள்ளணும். நான் இருந்த சபையில பார்த்தீங்கன்னா, தொழுகையின் செய்தியை கேட்க வராமல் லேட்டா வந்தவங்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கவனிங்க. ஒரு எல்டர் இருப்பாரு, அவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. யாராவது தொழுகையின் செய்தி முடிஞ்ச பிறகு லேட்டாக வந்து உட்காந்தாங்கன்னா கரெக்டாக சொல்லுவார், திருவிருந்து கொடுக்குறவங்கிட்ட அவங்களுக்கு திருவிருந்து கொடுக்காத. கை தூக்கி வச்சிருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தொழுகை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற இடம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் இல்லாமல் காத்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற இடம் தொழுகை. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம் பந்தி. 2 கன்ஃபெஷன் நம்ம ஒவ்வொரு வாரமும் சபையில் நடக்குது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் 2 தடவை நம்ம அறிக்கை எடுக்கிறோம். முதலாவது எங்கே அறிக்கை எடுக்கிறோம்? தொழுகையில் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, பொய் உதடுகளால, அசுத்தமான உதடுகளால, இருதயத்தில் சகல அசுத்தங்களையும் உலகத்தையும் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் கேட்ட செய்தின்றான் என்னன்றைக்கு மாறாதவன் சொன்னால், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய வேஷத்தை இகழுவார். பொய் பேசுகிற நாவை கர்த்தர் அருவருக்கிறார். ஸோ தேவனுடைய தொழுகையில் நாம் இன்னைக்கு உண்மையாய் மாய்மானம் இல்லாதபடி தொழுது கொள்ள வேண்டிய அவசியம். அதே விதமாய் நம்முடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் பலிபீடத்தில் சமர்ப்பித்து ஆண்டவரோடு ஒவ்வொரு வாரமும் உடன்படிக்கை பண்ணுகிற இடம் பந்தி. நீங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்.
என்றென்றைக்கும் உள்ள சோத்தரிக்கப்பட்ட தேவன் அவர் மட்டும்தான். அவர் மாறாதவர். எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. எந்த காலமும் அவரை மாற்றாது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய கடவுள்கள் வருகிறார்கள், போகிறார்கள். புதுசு புதுசாக கடவுள்கள் வருகிறத பார்க்குறோம். எல்லாம் கொஞ்ச நாள். ஒரு வருஷம் அந்த கடவுளுக்கு மவுசு இருக்கும், 6 மாதம் மவுசு இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தேவன்.